ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் மணி சேவிங் டிப் தான் வந்து பார்க்க போகிறோம். குடும்ப பெண்கள் வந்து எப்படிலாம் வந்து நம்மளோட பணத்தை வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நடுத்தர வர்க்க குடும்ப பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நடுத்தர குடும்ப பெண்களுக்கு தான் வந்து மணி சேவிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் வந்துட்டு நம்ம வந்து எப்படிலாம் வந்து பணத்தை வந்து சேமிக்கலாம், எந்தெந்த வழிகளெல்லாம் வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய சேவிங்ஸ் மெத்தட் வந்து என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் எந்தெந்த வழிகளெல்லாம் வந்து சேமிக்கிறேன், ஒரு சில நம்ம செலவுகளில் இருந்து கூட எப்படி வந்து பணத்தை வந்து சேமித்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நடுத்தர பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியும் நீங்களும் வந்து உங்களோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய வந்து பொறுப்புகள் இருக்குது இல்லையா பெண்களுக்கு. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் தாண்டி சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃப்யூச்சருக்காக கண்டிப்பாக வந்து நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். நமக்காக இல்லாட்டியும் கூட நம்மளோட குடும்பத்துக்காக கண்டிப்பாக நம்மளோட பிள்ளைங்களுக்காக நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுவோம் இல்லையா? இப்போ சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம குடும்பத்தோட மொத்த வருமானம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்டோட சம்பளம் மட்டும்தான் வருது அப்படின்னா, அதுக்கு தகுந்தால நம்மளோட செலவுகளை வந்து குறைச்சிக்கிட்டு சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். சில குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா 2 பேரோட சம்பளமுமே வருது. அதில் செலவுகளை வந்து எப்படி வந்து பார்த்துட்டு எந்த அளவில் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தோட மொத்த வருமானம் அப்படிங்கிறது இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா? அந்த அமௌண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சிடணும். அது போக தான் நம்ம செலவுகளே வந்து பண்ணணும். ஏன்னா சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து ஒரு சேவிங்ஸ் சேலஞ்ச் பற்றி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா 100 நாள் சேமிப்பு திட்டம். இதில் வந்து பார்த்தோன்னா ரூ. 5 சேமிக்கலாம் நம்ம. ரூ. 5 வச்சு தான் நம்ம வந்து சேவிங்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெய்லி வந்து டேட்டு போட்டு இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி எடுத்து எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து நான் வந்து மே 24லேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மே 24ல் ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம ரூ. 5 வந்து எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம அதை வந்து டிக் பண்ணிடணும். அடுத்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட ரூ. 5 ரூ. 10 அப்படிங்கிற மாதிரி எடுத்து வைக்கணும். இதே மாதிரி வந்து நம்ம 100 நாள் வந்து செஞ்சிட்ருக்கணும். டெய்லி வந்து ரூ. 5 வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போட்டுகிட்டே வந்து இருக்கணும். டெய்லி ரூ. 5 எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போட்டுட்ருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்து வைக்கிற அந்த காசை வந்து நம்ம ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம 100 நாள் வந்து சேவ் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ரூ. 5 வந்து 100 நாள் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா இந்த 100வது நாள் முடிவில் நம்ம கையில் வந்து ரூ. 25,000 காசு நிற்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு தான். ஏன்னா வந்துட்டு மாத சம்பளம்லாம் வந்து வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு தான். டெய்லி சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இது வந்து சூட் ஆகும். அப்போவுமே வந்து நமக்கு நிறைய செலவுகள், நிறைய கமிட்மெண்ட் வந்து இருக்கும் இல்லையா? அதெல்லாம் மீறி நம்ம அந்த காசை எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான ஒரு தேவையை நம்ம உருவாக்கிக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதை நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேர்த்துடலாம். இல்லை இது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டெய்லி ரூ. 5 எடுத்து வைக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நாள் ஆக ஆக நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா, டெய்லி ரூ. 10 சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து நான் வந்து நம்ம வீடியோவில் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா, மாதம் ஒரு ரூ. 2,400 அளவில் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். அந்த பிளானும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதாரண வந்து நடுத்தர வர்க்க குடும்ப பெண்கள் வந்து பார்த்தோன்னா, சின்ன சின்ன காசை எடுத்து வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அதை வந்து நம்ம எப்படி வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மளிகை பொருள்லேருந்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். மாதம் இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த காசை எப்படி வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளோட சேவிங்ஸு. இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் போகிறாங்க, நீங்கள் வந்து ஒர்க் போகலை, வீட்டில் தான் இருக்கீங்க, என்னால் சேவிங்ஸே வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் வந்து உங்கள் கையில் செலவுக்கு அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பாங்க. வீட்டு செலவுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாக வந்து காசு கொடுப்பாங்க இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கக்கூடிய மெயினான விஷயம் வந்து மளிகை பொருள். மளிகை பொருள் வந்து வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அந்த மளிகை பொருள் வாங்கக்கூடிய காசை எப்படி நம்ம வந்து சேவிங்ஸாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும்.
அதுக்காக நம்ம வந்து எந்த பொருளுமே வாங்காமல் நம்மளோட தேவைகளுக்கு தகுந்தாப்புல வாங்காமலாம் நம்ம வந்து சேர்த்து வைக்க முடியாது. நமக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த தேவைக்கு வாங்குறதே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வந்து, அதாவது எவ்வளோ நமக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா அனாவசியமான செலவுகள்ல இருந்து நம்ம காசை வந்து சேவ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை பெரிய பெரிய கடைகள்லையோ போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பண்ணாமல் சாதாரண மளிகை கடையிலே வந்துட்டு எல்லா ஐட்டம்ஸும் இருக்கிற மாதிரி கடைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடைகளில் நீங்கள் லிஸ்ட்டாக எழுதி அதை வந்து வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த அண்ணாச்சி கடை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்கும். அதுவே வந்து நல்ல குவாலிட்டியான பொருள்கள் வாங்குற மாதிரியும் வந்து இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து வாங்கினோம் அப்படின்னா அதில் கூட காசு நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வாங்கி பழக்கம் இல்லை, நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கனாலும், சூப்பர் மார்க்கெட் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டு வந்து எழுதி கொண்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை, ஒரு மாதத்துக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சில பொருட்கள் வந்து அதிகமாக வந்து வாங்கி வச்சோம் அப்படின்னாலுமே கெட்டு போகாத மாதிரி பொருட்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களை நம்ம அதிகமாக வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்கள் வாங்குறது வந்து பெட்டர். அடுத்த மாதத்துக்கு நம்ம தனியாகவே வந்து பொருட்கள் வாங்கிக்கிட்டோன்னா ஓகே. ஏன்னா சில பொருட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சு நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காம ஓரளவுக்கு நமக்கு தேவைக்கு தகுந்தாப்புல மட்டும் வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும். அதுவுமே சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்க வந்த பொருள் வேறையாக இருக்கும், ஆனால் வாங்கிட்டு வர பொருள் வேறையாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவோம். நிறைய பொருட்கள் வந்து பார்த்த உடனே நமக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், சரி இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். ஆனால் அது வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியும் அது வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கவே செய்யாது. அப்படி இல்லைனாலுமே நம்ம வந்து அதை வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாத மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனையாகும். அதனால் நம்ம லிஸ்ட்டு வந்து முன்னக்கூட்டியே எழுதிட்டு போயிட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி வாங்கப்போ நம்ம நிறைய காசு வந்து சேவ் பண்ணலாம். அந்த காசை நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்து வைக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு மளிகை பொருள்லாம் வந்துட்டு நீங்கள் நிறைய வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா போன மாதம் வாங்கினதில் கொஞ்சம் நமக்கு வந்து மீதி ஆயிருக்கும் இல்லையா ஒரு சில பொருட்கள், அந்த பொருட்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதத்துக்கான பொருட்களை யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. எல்லாமே வந்துட்டு நம்ம ரீஃபில் பண்ணுறதுமே அந்த மாதிரி தான். நம்ம வந்து பழைய பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புது பொருட்களை வந்து நம்ம ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுவும் வந்து நல்லது. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறப்போ நமக்கு நிறைய வந்து காசு மிச்சமாகும். ஏன்னா பழைய பொருட்களை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி மாதம் மளிகைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வந்து ஹஸ்பண்ட் தராங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம வாங்குகிறோன்னா அதுலேருந்து ஒரு 100-200 கம்மியாக நம்ம பொருள் வாங்கியிருக்கோன்னா அந்த 100-200 நமக்கு லாபம் தானேயா. அந்த காசை வந்து நம்ம வச்சுட்டு அதை வந்து வேறு ஏதாவது சேவிங்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா சிலிண்டருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். வேஸ்ட்டாக வந்து நம்ம நிறையா வந்து பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு வந்து சிக்கனமாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் கூட நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். சில டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 மாதம் வரையிலே ஒரு சிலிண்டர் வந்து நம்ம வந்து ஓட்டிடலாம். சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2.5 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி வந்து ஓடுற மாதிரி இருக்கும். சில நேரம் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதிகமாக சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து ஆகும். அப்படி டைமில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு 2 மாதத்துக்கு சிலிண்டருக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளோ ரூபாய் காசு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 2.5 மாதத்துக்கு ஓட்டிட்டிங்கன்னா அந்த காசு கூட நமக்கு சேவிங்ஸ் தான் இல்லையா. அந்த காசை கூட நம்ம சேவிங்ஸில் வந்து எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா உண்டியல் சேமிப்பு பழக்கம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே வந்து இருக்கணும். நம்ம வீட்டில் உண்டியல் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கணும். சப்போஸ் வந்து நீங்கள் வைக்கிற உண்டியலை வந்து வீட்டில் உள்ளவங்க எடுத்துடுறாங்க, உண்டியலை நம்ம காசு போட்டு வச்சாலே வந்துட்டு காயினாக போட்டு வச்சாலும் கூட எடுத்துடுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்டியல் மாதிரி வந்து வைக்காமல் வேறு ஏதாவது பர்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது டப்பாக்குள்ளேயோ வந்து போட்டு அதை வந்து தெரியாத மாதிரி வந்து சேவிங்ஸ் மாதிரி வந்து பண்ணலாம். நம்ம கையில் சில்லற காசு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில்லற காசுகளை வந்து போட்டு அதில் சேர்த்து வைக்கலாம். கிச்சனில் வச்சாலும் கூட எடுத்துடுறாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து வைக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம கடைக்கு போயிட்டு மீதி ஆகிற காசு ஏதாவது வந்துட்டு வாங்குறப்போ மீதி ஆகிற சில்லற காசுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காசுகள்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எண்ணாமல் சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி உண்டியல் நம்ம சேர்த்து வைக்கிறத பொறுத்த வரைக்கும் எண்ணாமல் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அதிகமாக சேர்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடிக்கடி எடுத்து அதை நம்ம எண்ணி எண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சேர்கிற ஃபீலே வந்து இருக்காது. அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு எண்ணாமல் ஒரு ஒரு 2 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே நான் இவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா சேர்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா மளிகை பொருள் சொல்லிட்டு நம்ம தனியாக வந்து பணம் ஒதுக்குவோம். அதே மாதிரி காய்கறிக்கு வந்து நம்ம தனியாக வந்து பணம் ஒதுக்குவோம். ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கிறவங்க மொத்தமாக காய்கறி வாங்கி ஸ்டோர் பண்ணுவாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அப்பப்போ காய்கறி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்பப்போ வாங்குற காய்கறியுமே வந்து பார்த்தோன்னா ஓரளவு மார்க்கெட் சைடு போய் வாங்குற மாதிரி வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல லாபம் இருக்கும். நார்மலாக வந்து நம்ம கடைகளில் வாங்குறதுக்கும் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் காய்கறியோட விலைகள். அதனால் மார்க்கெட்டில் போய் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறப்போ காய்கறிகளோட விலைகள் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசப்படும். அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா நமக்கு லாபம் இருக்கும். இதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, நீங்கள் வெளியில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலுமே மார்க்கெட்டில் நீங்கள் காய்கறி வாங்குறீங்கனாலும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு, அதாவது எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய பொருட்கள் தாங்கும் அப்படிங்கிறத பார்த்து வந்து வாங்கணும். மார்க்கெட்டில் போய் வாங்குறேன், நான் வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறேன், கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பொருளை வாங்கி வேஸ்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுலேயும் வந்து லாபம் இருக்காது நமக்கு. மளிகை காய்கறி போக ஒரு சில திங்ஸ் வந்து நம்ம டெய்லி வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த பால், முட்டை, அதே மாதிரி ஒரு சில திங்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து வாங்குற மாதிரி, அடிக்கடி வெளியில் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திங்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக வாங்கி வைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம். இப்போ பால் வந்து நம்ம டெய்லி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை வந்து நம்ம மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணலாம். அதுவுமே வந்து மொத்தமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுறப்போ கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து லாபம் இருக்கும் அதில். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். ஏன்னா நம்ம வந்து நடுத்தர வர்க்க குடும்ப பெண்கள் அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து பெரிய அளவில் சேவிங்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். அதே மாதிரி ஆடம்பர தேவைகள் வந்து நம்ம வந்து இருக்குது, நமக்கு எண்ணங்கள் வந்து இருக்குனாலும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலுமே சேவிங்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். என்ன நமக்கு தேவையோ, அத்தியாவசியமாக என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லது. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே தான். நம்ம கிச்சனுக்கு வாங்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் வந்து நிறைய வந்து பார்க்குறோம், அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கி இடத்த வேஸ்ட்டாக அடைச்சிட்ருக்காம, நமக்கு என்ன தேவை, இந்த டைமில் இது நமக்கு தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வாங்கிக்கலாம், தப்பில்ல. ஆனால் தேவையே இல்லாத பொருட்கள் வந்து வாங்குறது வந்து உண்மையிலே அது அனாவசியம் தான். இப்போ நார்மலாக ஹஸ்பண்ட், ஒய்ஃபு 2 பிள்ளைங்க இருக்கக்கூடிய ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னா, உங்கள் 4 பேருக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டா போதும். கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னாலும் கூட அடிக்கடி கெஸ்ட்டு வர மாதிரி இருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா 1, 2 வச்சுக்கலாம், தப்பில்ல. இல்லை உங்களுக்கு வந்து அடிக்கடிலாம் வரமாட்டாங்க கெஸ்ட்டெல்லாம், எப்போவா தான் வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம போட்டுக்கக்கூடிய துணியும் வெளியில் வந்து நம்ம வந்துட்டு பகட்டாக வந்து காட்டிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மலாக வந்து நம்ம இருந்தாலே போதும். டீசெண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணோன்னா போதும். டீசெண்டாக நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாலே போதும். எல்லார் பார்வைக்கும் வந்து அழகாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்மளோட செலவுகளை வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது போக நீங்கள் வந்து எப்போவுமே பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ ரூபாய் சம்பளம் வருது, இதில் இவ்வளோ ரூபாய் இதுக்கெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? மளிகைக்கு இவ்வளோ, காய்கறி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து எடுத்து வைப்போம் இல்லையா? அந்த அமௌண்ட்டில் சேவிங்ஸுக்கு அதிகமாகவே எடுத்து வைங்க. அந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு வந்து சேவிங்ஸ் வந்து அதிகமாகவே வந்து பண்ணலாம். நம்ம நகைச்சீட்டுலாம் வந்து போடுறது, அப்புறம் ஆர்டிலாம் கட்டுறது, இதெல்லாம் கூட சேவிங்ஸ் தான். இதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட நம்ம பண்ணலாம். இல்லை உங்கள் கையில் வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்களாவே அதை வந்து பண்ணலாம். ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுறது ஓகே. இருந்தாலும் நீங்களாவே வந்து அதை பண்ணலாம். அவங்களோட சம்பளத்தை எதிர்பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது இல்லையா? இல்லை அவங்களோட சம்பளத்தை எதிர்பார்த்து தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, எல்லா விஷயங்களும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு, இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா குடும்பத்துக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல விஷயம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க. சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதிகமாக வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணலனாலும் சின்ன சின்ன விஷயங்களில் சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். செலவுகளை ஃபஸ்ட்டு வந்து குறைச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்தால சேவிங்ஸை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்தினீங்கன்னா போதும். எப்படியும் வந்து எல்லாருமே மந்த்லி பட்ஜெட் வந்து போட்டு குடும்பத்தை ரன் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. அந்த மந்த்லி பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாதமும் எந்த வகையில் செலவுகள் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அதை வந்து அடுத்த மாதம் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து குறைச்சி அந்த அமௌண்ட்டை சேவிங்ஸுக்கு வந்து எடுத்து வைங்க. அந்த தேவையில்லாத செலவுகளில் வரக்கூடிய அமௌண்ட்டை சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலே வந்து சேவ் பண்ண முடியும்.
இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயங்கள் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.